கொடுத்துடலாம்னா ரிட்டையர் பண்ணிட்டு ஒரு 5000 கொடுத்தாலும் நாங்கள் உசுரோட வாழ முடியும். விற்கிற விலைவாசி பென்ஷனு என்னன்னு கேட்டால் தங்கம் போயிருச்சு 75,000. இந்த மாதிரி நான் பெற்ற பிள்ளைக்கு காப்போன்னு தாலி எடுக்க கூட முடியாது. ஏன்னா நீங்க கொடுக்குற சம்பளம் அப்படி. அரசு விலையை மட்டும் ஏற்றிக்கிட்டு போறீங்க. சம்பளத்தை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? இலவசத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா நான் பாட்டுக்கு வேலை ஆகுறேன் 200 சம்பளத்தை அடுத்தவங்க கையில வாங்கிட்டு இருந்தேன் 3 வருஷம். சத்தியமா சொல்றேன், இந்த அரசு வந்துச்சுன்னா இனி அடுத்த மீட்டிங்ல மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு நாங்க சாக வேண்டியதே, வேற வழியே இல்லை. அவ்வளவுதான். எத்தனை தரம் போறாரு? புதுக்கோட்டைக்கு எத்தனை தரம் வருது? மெட்ராஸுக்கு எத்தனை தரம் போறது? திண்டுக்கல்லுக்கு எத்தனை தரம் போறது? விராலிமலைக்கு எத்தனை தரம் போறது? ஏன் நாங்க போடுற கோரிக்கை அந்த அரசுக்கு காதுல உழுவலையா? எங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை தான் கேட்கிறேன். அவங்கள வயிற்றுல அடிச்சு கேட்கல. குப்பைய உரிமையா அல்லன்னு கேட்கறாங்க, கூலிய உரிமையா கொடுக்கணும் எங்களுக்கு. அதுதான் ஆசைப்படுறான். அவங்க ₹1,00,000 சம்பாதிச்சு வச்சிருக்கட்ட அதை கேட்கல. எங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுங்க. ஆசிரியருக்கு ஏத்துறீங்க, அரசுல பஸ் ஓட்டுறவங்களுக்கு, கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்களுக்கு ஏத்துறீங்க. ஏன் அவங்க எல்லாம் திடீர்னு பஸ் நிப்பாட்டி கொடுக்காத பெரிய பொத்தாடி போயிடுறோம். நாங்க பேசாம படுத்தோம்னா ஊரு நாரிடும், உசுரம் போயிடும். அதை அனுசரிச்சு அரசு எங்களுக்கு உள்ள ஊதியத்தை வழங்கணும். அவ்வளவுதான் என்னோட கோரிக்கை.